Now you are watching New Eden Revival Online Church. எனக்கு அன்பான சகர சகரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 இறைவசனம். எழுதியிருக்கிறபடியே தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனோட இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தருக்கு மகிமைன்றதாக. இன்றைக்கு இந்த தினவசன மூலியமாக ஆண்டவர் அவர் வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனுடைய திட்டம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு ஆண்டவரை துதிக்கிறோம் என்றால், நாம் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்றால், அது வேறு யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆண்டவரை தவிர வேறு யாராலையும் அதை தெரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய திட்டம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. நாம் நினைப்பதை காட்டிலும் உயர்ந்த திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். நமது அறிவால் புரிந்து கொள்ள முடியாத அற்புதங்களை அவர் ஆயத்தப்படுத்தியுள்ளார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கான வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் அல்ல, தேவனை உண்மையாக அன்பு கூறுகிறவர்களுக்காகவே. தேவனை நேசிக்கும் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு! நம் அனைவருமே ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், நமக்கு நித்திய வாழ்வையும் பரிசாக தரப்போகிறார். காத்திருப்பவர்களை தேவன் ஏமாற்ற மாட்டார். இன்றைக்கு நாம் எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்கிறோம், ஆண்டவருடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம். அப்படி காத்திருக்கும்போது ஆண்டவர் அப்படி காத்திருப்பவர்களை ஏமாற்றுவதில்லை. ஒருவேளை மனிதருக்காக நாம் காத்து இருக்கும்போது நம்மளை ஏமாற்றி விடலாம், அதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. சில நேரங்களில் பதில் தாமதமாகலாம், ஆனால் தேவன் தயார் செய்திருப்பது சிறந்தது. அவருடைய நேரம் எப்போதும் பரிபூர்ணமானது. அவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் அந்த ஒரு செயலிலே நமக்கு தாமதம் வருகிறது. ஆண்டவருடைய பதிலிலே நாம் அதிக தாமதம் ஏற்படுவதற்கான காரணம் அதுதான். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய இரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு ஏன் இந்த தாமதம் ஏற்படுகிறது என்பதை நம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புரிய வைக்கிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஜெபமும் வேதாகம தியானமும் தேவனுடைய சித்தத்தை அறிய நமக்கு உதவுகிறது. விசுவாசத்தோடு முன்னேறுவோம். இன்று நாம் காணாத ஆசீர்வாதங்களை நாளை வெளிப்படலாம். சூழ்நிலை அல்ல, தேவனுடைய வாக்குறுதியை முழுமையாக நம்புவோம். இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நம் வாழ்வில் நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம்? தேவன் உங்களுக்கும் எங்களுக்கும் வைத்திருக்கும் நன்மைகளை சந்தேகித்திருக்காதீர்கள். காத்திருக்கும் காலத்திலும் தேவனை அன்பு கூர்ந்து விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். உங்கள் எதிர்காலம் தேவனுடைய கரங்களை பாதுகாப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று உம்முடைய வார்த்தை மூலம் எங்கள் இருதயங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி தகப்பன். கர்த்தாவே, உம்முடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் செய்திருக்கும் அற்புதமான ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் காணாததையும் கேளாததையும் நினைக்காததையும் நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இன்று இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க அநேக அன்பு சகோதர சகோதரிகளை அளவு கடந்து ஆசீர்வதிப்பீராக. அப்பா, பொருளாதார குறைவில் இருப்பவர்களுக்கு வழி திறக்க தேவ கிருபை செய்ய மாட்டவர். குடும்பத்திலே சமாதானம் அன்பும் நிலைத்திருக்க தேவ கிருபை செய்ய மாட்டவர். அப்பா, மனம் உடைந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையை நீர் பலத்தால் கொண்டு எழுப்புவீராக. சொதுக்கத்தாவை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களை வழி நடத்தும். உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழும் கிருபை தாரும் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமது நாமம் மகிமைப்படும்படியாக நடக்கட்டும் ஆண்டவர். இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென்.
Now you are watching New Eden Revival Online Church.